Hello everyone, welcome to all. In this video lecture, we are going to study the dimensionless numbers in fluid mechanics and machinery. Fluid mechanics la dimensional and model analysis la ஒரு முக்கியமான topic dimensionless numbers. இப்போ இந்த டாபிக் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக். டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ், என்னென்ன டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். First of all, what do you mean by dimensionless numbers? Dimensionless numbers na first என்ன அப்படிங்கிற definitions பார்ப்போம். Dimensionless numbers are obtained by dividing the inertia force by viscous force or gravity force or pressure force or surface tension force or elastic force. Dimensionless numbers நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு fluidல வந்து ஃப்ளோல இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் அதில் வந்து இருக்கும். இனர்ஷியா ஃபோர்ஸஸ் இருக்கும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும், ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இல்லை எலாஸ்டிக் ஃபோர்ஸஸ் இருக்கும். இதில் இனர்ஷியா ஃபோர்ஸோட ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும், ரேஷியோவாக இருக்குமோ அந்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் நம்பர்னு சொல்லலாம். இப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும், அது ஒன் ஆஃப் த நம்பர். அண்ட் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை கிராவிட்டி ஃபோர்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அது ஒன் ஆஃப் த டைமென்ஷன்லெஸ் நம்பர். அண்ட் சிமிலர்லி இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸில் டிவைட் பண்ணும்போது, இல்லை ப்ரெஷர் ஃபோர்ஸில் டிவைட் பண்ணும்போது, இல்லை எலாஸ்டிக் ஃபோர்ஸில் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்களோ அதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, as this is a ratio of one force to the other force. இது வந்து ஒரு ஃபோர்ஸுக்கும் இன்னொரு ஃபோர்ஸுக்கும் உள்ள ரேஷியோ அப்படிங்கிறதுனால அப்போ ஃபோர்ஸோட யூனிட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான யூனிட்ஸுமே கிடையாது, அதனால இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸும் கிடையாது. ஸோ we can say that number is a dimensionless number. These dimensionless numbers are also called as non-dimensional parameters. இதுக்கு டைமென்ஷனே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த parameters என்ன சொல்லுவோம் அப்படின்னா non-dimensionless நம்பர்னு கூட சொல்லிக்கலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ் இருக்குது நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ரெனால்ட்ஸ் நம்பர் சொல்லக்கூடிய ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். எதுக்கு அப்படின்னா, this ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் யூஸ்டு டு கேட்டகரைஸ் த ஃப்ளோ. ஃப்ளூயிட் வந்து என்ன ஃப்ளோவில் போயிட்டு இருக்குது, லேமினார் ஃப்ளோவில் போகுதா, இல்லை டர்புலன்ட் ஃப்ளோவில் போகுதா, ஜிக்ஸாக் ஃப்ளோவாக போகுதா, இல்லை ஸ்ட்ரெயிட் ஃப்ளோவாக போகுதாங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லக்கூடிய டைமென்ஷன்லெஸ் நம்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ராடேஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. தேர்ட் டைமென்ஷன்லெஸ் நம்பர் என்ன யூலர்ஸ் நம்பர், தென் ஃபோர்த் ஒன் வெபர்ஸ் நம்பர், அண்ட் ஃபிஃப்த் ஒன் மேக் நம்பர். இந்த 5 டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்னா என்ன, அதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம், அதுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும் என்னங்கிறத வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெனால்ட்ஸ் நம்பர். வாட் டு யூ மீன் பை ரெனால்ட்ஸ் நம்பர்? ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் எ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது வந்து ஒரு டைமென்ஷன் இல்லாத ஒரு நம்பர், ஒரு குவான்டிட்டி. இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த டைப் ஆஃப் ஃப்ளோ பேட்டர்ன். ஃப்ளூயிடு வந்து என்ன ஃப்ளோ பேட்டர்னில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன மாதிரியான ஃப்ளோ பேட்டர்னாக இருக்கலாம்? ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும்போது ஒன்று லேமினார் ஃப்ளோவாக இருக்கும், இல்லைன்னா டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கும். பைப்பில் ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ, இல்லை ஒரு ஆயில் ஃப்ளோ ஆகுதோ, இல்லை ஒரு ஃபியூயல் ஃப்ளோ ஆகுதோ, எந்த ஃப்ளூயிடாகவே இருக்கட்டுமே அந்த ஃப்ளூயிடு வந்து பைப்பில் ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ளோவாக போகுதா, இல்லை ஜிக்ஸாக் ஃப்ளோவாக போகுதா? ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ளோவை தான் நம்ம லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம், ஜிக்ஸாக் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்படி இந்த ஃப்ளோ பேட்டர்ன் வந்து என்ன டைப்பில் போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் டிஃபைன்டு பை த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு தேட் ஆஃப் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும்போது அந்த ஃப்ளூயிடுள்ள இருக்கக்கூடிய இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன, அதனுடைய விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன, ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டைமென்ஷன்லெஸ் நம்பருக்கு பேர் தான் ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது இட் இஸ் கிவன் பை த ரிலேஷன். எப்படி எழுதலாம்னு பாருங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். இது டெஃபினேஷன் படி நம்ம ஃபார்முலாவை எழுதிட்டோம். ஸோ சிம்பிளி இட் கேன் பி ரிட்டன் as ரெனால்ட்ஸ் நம்பர் RE that is equal to rho v d by mu. இதான் நம்ம ஃபைனல் ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத டெரைவ் பண்ணலாம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு rho v d by mu where rho is density of the fluid. RE ரெனால்ட்ஸ் நம்பர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ rho density of the fluid, V is the velocity of the fluid flow. Fluid வந்து எவ்வளோ velocityல flow ஆகுது, எவ்வளோ speedல flow ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு V, and D is the pipe diameter. Fluid flow ஆகக்கூடிய பைப்போட diameter என்ன, அது capital D, and mu is the viscosity of the fluid, that is dynamic viscosity.
இப்போ இந்த ரிலேஷன்ஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு நம்பரா கிடைக்கும். அந்த நம்பர் வந்து தட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2000 விட லெஸ் தெனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து பைப்ல போகும்போது லேமினார் ஃப்ளோல போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இஃப் த ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 4000 இருந்துச்சு அப்படின்னா fluid flow through the pipe is turbulent flow. அப்போ in between 2000 to 4000 என்னது? It is the transition region. Laminar flow வந்து கொஞ்சம் கொஞ்சமா turbulent flow-வா convert ஆகுது. So this pictorial representation it used to differentiate the laminar flow and turbulent flow. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா laminar flow-னா எப்படி இருக்கும், turbulent flow-னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த சின்ன பிக்சர் இருக்குது. லேமினார் ஃப்ளோங்கிறது ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ளோவா 1 by 1 போயிட்டு இருக்குது, யூனிஃபார்மா போகுது. டர்புலன்ட் ஃப்ளோ அப்படி கிடையாது. ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜிக்ஸாக்கா இட் ஃபாலோஸ் இட்ஸ் ஓன் பாத் அட் இட்ஸ் ஓன் டைரக்ஷன். அது சொந்த வழியிலேயே சொந்த முயற்சியிலேயே சொந்த திசையிலேயே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒவ்வொன்றும் அந்தந்த திசைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஜிக்ஸாக்கா குழம்பி போறத வந்து டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து ஒரு சிஸ்டமில் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஃப்ளோவில் போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் பேஸ் பண்ணி 2000 லெஸ் தான் லேமினார் ஃப்ளோன்னு சொல்லலாம், 4000 கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பருக்கு எப்படி ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். இனர்ஷியா ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். இது வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி F = ma சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை போட்டிருக்கோம். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படி டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், மாஸ் பை வால்யூம்னு போடுவோம் இல்லைங்களா. ஸோ மாஸ் பை வால்யூமை வந்து நான் மாஸை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மிச்சம் இந்த ஃபார்முலா இருக்கும் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் மாஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை the density into volume. இந்த ரிலேஷன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட்னு இருக்கு. அப்போ ஆக்சலரேஷனா என்ன மீனிங்கு, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அதனால வெலாசிட்டி பை டைம்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ப்ராடக்டாக இருக்குது, எல்லாமே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. அதனால் என்னுடைய தேவைக்காக என்ன பண்ண போகிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வெலாசிட்டி பை டைம்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா வால்யூம் பை டைம்னு மாற்ற போறேன். அப்போ வெலாசிட்டி மட்டும் அப்படியே இருக்கும். இன்டு வால்யூம் பை டைம் மல்டிப்ளிகேஷன் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், டென்சிட்டிக்கும் வெலாசிட்டிக்கும் வால்யூம் டைமுக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதனுடைய நொட்டேஷன்ஸ் வந்து நாமென்க்ளேச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். டென்சிட்டினுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ, மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடுக்கு ரோ யூஸ் பண்ணுவோம். அண்ட் வெலாசிட்டி வந்து நான் வீன் இண்டிகேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வால்யூம் டிவைடு பை டைம்னு இருக்குது. இந்த வால்யூம் டிவைடு பை டைம்னா என்ன அர்த்தம், வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ பெர் யூனிட் டைம்னு அர்த்தம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் பண்ணால் மீட்டர் கியூபு, பெர் டைம்னா செகண்ட்ஸு. மீட்டர் கியூப் பெர் செகண்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. இப்போ மீட்டர் கியூப் செகண்ட் இதோட யூனிட்டு டிஸ்சார்ஜோட யூனிட்டு. ஸோ அதனால் நான் கியூங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு rho into V into Q. By continuity equation we know discharge Q equal to A into V. நான் continuity equation படி Q equal to A into V னு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபார்முலா எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க, rho into V into A into V. ரெண்டு V இருக்கு. அப்போ V into V V ஸ்கொயர். அதனால rho into A into V ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா rho into A into V ஸ்கொயர். இதே மாதிரி நான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன். ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம், ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அதுதான் ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ். பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி டவு ஈக்குவல் டு மியூ இன்டு du பை dy படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரிலேஷன் நாங்கள் யூஸ் பண்ண போறோம் பாருங்க. ஸோ அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஹவு கேன் யூ ரிட் த ஷியர் ஸ்ட்ரெஸ்? We know by Newton's law of viscosity shear stress is represented by the symbol tau. So tau into area can be written as capital A. இந்த டவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போட போறோம்னா மியூ இன்டு du பை dy அப்ளை பண்றோம். இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இன்டு ஏரியாவை A அப்படியே இருக்குது. அகைன் மியூ இன்டு இந்த டியூங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ ஏதோ ஒரு இனிஷியல் வெலாசிட்டி ஒரு ஃபைனல் வெலாசிட்டி, ரெண்டு வெலாசிட்டி நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா வெலாசிட்டி தான் கிடைக்க போகுது. ஸோ நான் கேபிட்டல் வின்னு இண்டிகேட் பண்றேன் டியூக்கு பதிலாக. டிஒய்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
2 plates அல்லது thickness of the oil film அது ஒரு distance indicate பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்னு டைமென்ஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ dy can be written as L into area A. இப்போ நம்ம ஃபார்முலா படி ரெனால்ட்ஸ் நம்பருக்கு என்ன படிச்சிருக்கோம்? ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். நம்ம இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன இதை கண்டுபிடிச்சிட்டோம், விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன இதை கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு வந்திருக்க ஆன்சர் ரோ ஏ வி ஸ்கொயர் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது மியூ into V by L into A. இந்த ரெண்டு வேல்யூவையும் என்ன பண்றேன்னா ஃபார்முலால அப்ளை பண்றேன். இப்போ அப்ளை பண்ணிட்டு நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன் பாருங்க. ஏன்னா இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் டெரிவேஷன் வந்து எல்லா நம்பருக்குமே வரும், 5 நம்பருக்குமே வரும். ஏன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் இன்னொரு ஃபோர்ஸ்ல டிவைட் பண்ணிட்டே வரடா நம்பர்லயும் வந்து. ஸோ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து காமன். அப்படி எல்லா நம்பரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இனர்ஷியா ஃபோர்ஸ் டெரிவேஷன் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டிவைட் பை நம்ம என்ன ஃபோர்ஸ் போடுறோமோ அது மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான். விஸ்கஸ் ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணி பார்த்தது மியூ இன்டூ வி பை எல் இன்டூ ஏ. இதை அப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும் பாருங்க, இந்த ரிலேஷன்ஸில் எனக்கு ஏவையும் ஏவே நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், ரோ இன்டூ வி ஸ்கொயர் டிவைட் பை மியூ இன்டூ வி பை எல்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா ஏரியாவும் கேன்சல் ஆயிருச்சு. அகெயின் டிவைடு பை எல் நான் மேலே நியூமரேட்டராக கொண்டு போய்க்கலாம். அப்போ இந்த ஃபார்மில் என்ன ஆகும் பாருங்க, ரோ இன்டூ வி ஸ்கொயர் டிவைட் பை மியூ இன்டூ வி பை எல்னு இருக்கு. தட் இஸ் ரோ இன்டூ வி ஸ்கொயர் எல் நான் மேலே கொண்டு போயிட்டேன்னா ரோ வி ஸ்கொயர் எல் டிவைட் பை மியூ இன்டூ வி. அகைன் பாருங்க, கீழே டினாமினேட்டர்ல v இருக்கு, நியூமரேட்டர்ல v ஸ்கொயர் இருக்கு. அப்போ v நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். v ஸ்கொயர்னா என்ன மீனிங், v இன்டூ v னு அர்த்தம். 2 v இருக்குது, கீழே ஒரு v இருக்கு. அப்போ ஒரு v கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 1 v இருக்கும். அதனால தான் இங்க v ஸ்கொயர்ல ஒரு v-வும் கீழே இருக்கக்கூடிய v-வும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ த ரிமைனிங் relation becomes RE equal to rho into V into L divided by mu. இது பேர் தான் ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலா. இப்போ இந்த ரோங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது, டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். விங்கிறது என்னது, வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ. எல்லுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லெங்த் ஆஃப் த பிளேட். இப்போ எவ்வளோ லெங்த்தில் ஃப்ளூயிட் வந்து பிளேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. மியூங்கிறது விஸ்காசிட்டி. சப்போஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பைப்பில் எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ ஆகுது, என்ன ஃப்ளூயிடு என்ன வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பைப் ஃப்ளோவை எடுத்துட்டிங்கன்னா பைப்புடைய கிராஸ் செக்ஷன் வந்து டயாமீட்டர் தான் இருக்குது. என்ன டயாமீட்டர் இருக்கோ அதை ஃபுல்லாக ஆக்குபை பண்ண போகுது. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லுங்கிறத வந்து நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா டயாமீட்டராக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். பைப் ஃப்ளோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா டயாமீட்டராக யூஸ் பண்ணிக்கணும் எல்லுக்கு பதிலாக. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் என்னவா வந்திருக்கும், ரிலேஷன் RE ஈக்குவல் டு ரோ இன்டூ வி இன்டூ டி டிவைடட் பை மியூ. ஃப்ளாட் பிளேட்டாக இருந்தால் ரோ வி எல் பை மியூ. டயாமீட்டர் பைப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால rho v d by mu. This is the Reynolds number relation. இதே மாதிரி அடுத்த dimensionless number போலாம். Second dimensionless number Faraday's number. So Faraday's number என்ன definition? Faraday's number is defined by the square root of the ratio of inertia force of the flowing fluid to that of the gravity force. ஒரு fluid flow ஆயிட்டு இருக்குது, அந்த fluidக்கு என்ன inertia force இருக்கு, அந்த fluidல எவ்வளவு gravity force act ஆகுது, இந்த ரெண்டு forceக்கு நம்ம ratio எடுக்க போறோம், divide பண்ண போறோம். divide பண்ணதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஃப்ராடேஸ் நம்பர். ஒரு நம்பரா கிடைக்கும். ஏன்னா மேலையும் ஃபோர்ஸ் தான் இருக்குது, டிவைட் பை கீழையும் ஃபோர்ஸ் தான் இருக்குது, யூனிட் கிடையாது. ஸோ டைமென்ஷன்லெஸ் நம்பர், தட் நம்பர் இஸ் கால்ட் அஸ் Faraday's number. ஆனால் அங்கே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் போடணும். ரெனால்ட்ஸ் நம்பருக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் போட மாட்டோம், இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா பாருங்கள், நம்ம டெஃபினேஷன் படி எப்படி எழுதலாம், Faraday's number equal to inertia force by gravity force. ஆனால் இங்கே ஸ்கொயர் ரூட் போடணும். ஸோ Faraday's number FE equal to square root of Fi divided by Fg. ஓகே, இப்போ நம்ம inertia force ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு inertia force by viscous force படிச்சிருக்கலாம். அதே மாதிரி inertia force அங்கே நீங்கள் என்ன டெரைவ் பண்ணீங்களோ அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் பாருங்க, inertia force equal to mass into acceleration of the flowing fluid. So density into volume into velocity by time taken. வால்யூம் பை டைம் டேக்கன் நான் யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ரோ வி இன்ட்டு கியூ, என்ன வால்யூம் பை டைம்ங்கிறது டிஸ்சார்ஜ் இண்டிகேட் பண்ணுது. பை கண்டினியூட்டி ஈக்குவேஷன் கியூ கேன் பி ரிட்டன் as AV. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர். திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த டைமென்ஷன்லெஸ் நம்பர். இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு இதான் ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா நம்பர் டிரைவ் பண்ணும்போது இதே ஃபார்மில் தான் வரப்போகுது நமக்கு வந்து. ஓகேவா? டிவைட் பை இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்னு இருக்கு, புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இதுவும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படி MAன்னு போட போகிறோம். மாஸ் இன்டூ ஆக்சலேஷன் ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சலேஷன் ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட்னா டியூ டு கிராவிட்டியை இண்டிகேட் பண்ணணும். ஸோ மாஸ் கேன் பி ரிட்டன் as டென்சிட்டி இன்டூ வால்யூம்.
இங்கே வந்து கிராவிட்டினால G நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரோ இன்ட்டு V இன்ட்டு G. அகெயின் ரோ இன்ட்டு இந்த Vங்க தான் டைமென்ஷனாக அப்ளை பண்ண போகிறேன். Vனா வால்யூம். இப்போ வால்யூம்க்கு யூனிட் வந்து மீட்டர் கியூப்னு வரும். அப்போ டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம்னா L cube போட போறோம். L cube into G. Okay, that is also equal to rho into L cube நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? L square into L into G எழுதிக்கலாமா? இதுல L square வந்து எதை இண்டிகேட் பண்ணுதா? ஏரியாவை இண்டிகேட் பண்ணுது. எப்படி வால்யூம் வந்து நான் L cube னு சொல்லணும், அப்ப L square னா ஏரியாவை இண்டிகேட் பண்ணும். நான் A ரைட் பண்ணிக்கிறேன். into L into G. This is the relation for gravity force. Now we apply the formula. Faraday's number equal to inertia force by gravity force. நம்ம inertia forceக்கு rho a v square இருக்கு. ஸோ நான் நியூமரேட்டர்ல rho a v square போடுறேன். டிவைடட் பை gravity force வந்து rho a lg இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல rho a lg போடுறேன். எனக்கு இதுல வந்து எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. ரோ கேன்சல் ஆகுது, ஏரியா கேன்சல் ஆகுது, ரிமைனிங் டைம் v square by lg மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த டேர்ம் மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் v square by lg. இந்த ரூட்டை வந்து நீங்க நியூமரேட்டருக்கும் அப்ளை பண்ணணும், டினாமினேட்டருக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் v square னு போடும்போது ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், வெறும் v இருக்கும். Divided by root of Lg. This is the relation for Faraday's number. Third dimensionless number, Euler's number nu பார்க்க போறோம். What is the definition for Euler's number? Euler's number is defined by the square root of the ratio of inertia force of a flowing fluid to that of pressure force. ஒரு fluid வந்து flow ஆகும்போது அதுல எவ்வளவு inertia force இருக்கு, அதுல pressure force எவ்வளவு ஆக்ட் ஆகுது, இந்த ரெண்டு force நம்ம டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர் தான் ஒரு dimensionless number. யூனிட் கிடையாது. அப்ப அந்த நம்பருக்கு பேரு Euler's number னு சொல்றாங்க. So by the definition we can write the formula as Euler's number equal to inertia force divided by pressure force. Okay, இது எப்படி எழுதிக்கலாம்? F equal to root of Fi divided by Fp னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த inertia force நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கோங்க. mass into acceleration of flowing fluid, density into volume mass எழுதிக்கலாம். acceleration னா velocity by time taken, இதை rearrange பண்ணுங்க. so volume by time னு யூஸ் பண்ணிக்கிறோம். density notation rho, velocity is notation capital V, volume by time na meter cube per second, that is discharge Q. So by continuity equation we can write Q equal to A into V, again rho A V square. This is the inertia force formula. Now we have to find out the value of pressure force. Pressure force என்னவா இருக்கும்? Pressure force is represented by Fp, that is equal to intensity of pressure into area. ஏன்னா நமக்கு வந்து pressureக்கு என்ன formula படிச்சிருக்கோம்? Force by area. அப்போ force equal to pressure into area. அவ்வளவுதான். இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். so force equal to pressure into area P into A. okay, now we substitute these relations in the main formula Faraday's Euler's number. listen, Euler's number EU equal to root of rho A V square. okay, rho A V square divided by P into A. இதுல எதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்? A வும் கேன்சல் பண்ணிக்கலாம். so remaining term rho into V square divided by P மட்டும் தான் இருக்கும். அப்ளை பண்ணுங்க. rho into v square divided by p. ரூட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா v ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ வெறும் v இருக்கும். மேலே உள்ள ரோ வந்து நம்ம டினாமினேட்டருக்கு டிவைட் பையாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ v divided by square root of p by rho. This is the formula for Euler's number. okay, so here நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Euler's number வந்து F ன்னு இண்டிகேட் பண்ணக்கூடாது. that is the Faraday's number. you can write this is as EU. that is the Euler's number. okay, next fourth dimensionless number, Weber's number. Weber's number na enna? Weber's number is defined by the square root of the ratio of inertia force of the flowing fluid to that of the surface tension force. Weber's number na inertia force ஐயும் surface tension force ஐயும் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பருக்கு பேர் தான் Weber's number னு சொல்றாங்க. What is the meaning of surface tension? Surface tension ங்கிறது one of the property of the fluid. எந்த ஒரு fluid எடுத்தாலுமே அதுக்கு surface tension இருக்கும். ஸோ அந்த யூனிட் லிக்வினுடைய சர்ஃபேஸ்ல வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லெங்க்த்துக்கு எவ்வளவு ஆக்ட் ஆகுது, அந்த ப்ராப்பர்ட்டி தான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றாங்க. அதனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். பை டெஃபினிஷன் we can write Weber's number equal to inertia force divided by surface tension force. So Weber's number is represented by WE, that is equal to square root of inertia force by surface tension force. Inertia force again mass into acceleration of flowing fluid. Mass can be written as density into volume. Acceleration can be written as velocity by time taken. Density into velocity into volume by time. By rearranging the time, again we supply the symbols. Density is
replaced by rho. Velocity can be written as capital V and volume by time is discharge Q. By continuity equation Q equal to AV. So rho into V into A into V can be written as rho A V square. ரெண்டு V இருக்குது. V into V போடும்போது V square மாறிடும். This is the inertia force. What now we can solve the formula for surface tension force. So surface tension force equal to surface tension into length. Surface tension ங்கிற property எவ்வளோ lengthக்கு act ஆகுது. That is the product of surface tension into length. So sigma into L. Sigma is surface tension, length is L. Now we substitute the main formula. Weber's number equal to inertia force க்கு பதிலா rho a v square apply பண்றோம் divided by surface tension force பதிலா sigma into L. Again rho into area can be written as L square. Dimension நாம் apply பண்ணும்போது area வந்து meter square. So அப்போ dimensions L square into v square divided by sigma into L. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் இருக்குது மேலே எல் இன்ட்டு எல் தான் எல் ஸ்கொயருக்கு மீனிங் கீழே ஒரு எல் இருக்குது ஸோ நம்ம ஒரு எல்லையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்குது என்ன இருக்கும் ரோ இன்ட்டு எல் இன்ட்டு வி ஸ்கொயர் டிவைடு பை சிக்மான்னு இருக்க போகுது தட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வி ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும் ஸோ வெறும் வி இருக்கும் டிவைடு பை ரூட் ஆஃப் சிக்மான் இருக்கும் மேலே ரூட் ஆஃப் ரோயல்னு இருக்கும் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க வெபர்ஸ் நம்பர் ஈக்குவல் டு வி டிவைடு பை சிக்மா பை ரோயல் இந்த ரோயல் வந்து நியூமரேட்டரில் இருக்குது நான் டினாமினேட்டர் கொண்டு வந்தேன் அப்படின்னா டிவைடு பை கொண்டு வந்துடலாம் ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபார்முலா ஃபார் வெபர்ஸ் நம்பர் லாஸ்ட் டைமென்ஷன்லெஸ் நம்பர் மேக் நம்பர் எஸ் வந்து இங்கே சைலண்ட் சொல்லிக்கணும் மேக் நம்பர்னா என்ன மேக் நம்பர் இஸ் டிஃபைன்ட் பை த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் டு தட் ஆஃப் எலாஸ்டிக் ஃபோர்ஸ் இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கும் எலாஸ்டிக் ஃபோர்ஸுக்கும் உள்ள ரேஷியோவை தான் நம்ம கிடைக்கிற நம்பர் வந்து மேக் நம்பர்னு சொல்ல போகிறோம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா ஸோ மேக் நம்பர் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் மேக் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் பை capital M into small a. Okay, now inertia force mass into acceleration, density into volume, and acceleration can be written as velocity by time. Now density into volume into velocity divided by time நான் volume divided by time எழுதிட போறேன் எல்லாம் multiplication தான் so symbols apply பண்றோம் rho into v into q by continuity equation q equal to av again rho a v square finally elastic force equal to elastic stress into area. So elastic stress can be written as capital K and area is represented by capital A. Now we substitute the main formula Mach number equal to inertia force can be written as rho a v square divided by elastic force can be written as K into A. Okay, now Mach number equal to rho a v square divided by K into A. ஏரியாவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். So remaining term வந்து Mach number equal to square root of rho v square divided by capital K. Square root நியூமரேட்டருக்கும் அப்ளை பண்ணுங்க டினாமினேட்டருக்கும் அப்ளை பண்ணுங்க. So நியூமரேட்டரில் அப்ளை பண்ணும்போது v square ரூட் ஸ்கொயரும் போயிடும் ரிமைனிங் வெறும் v தான் இருக்கும் ஆனால் ரோக்கு வந்து ரூட் maintain ஆகிட்டே இருக்கும் divided by root of K. So this can be written as Mach number equal to v divided by root of K by rho. This is the formula for Mach number. So இப்படி தான் dimensionless number 5 நம்பர் இருக்கு Reynolds number, Faraday's number, Euler's number, Weber's number, Mach number இந்த 5 dimensionless நம்பர்ஸும் fluid மெக்கானிக்ஸில் ஒரு fluid flow ஆகும்போது பார்க்கக்கூடிய முக்கியமான dimensionless numbers ஓகேங்களா இதில் Reynolds number வந்து ஃப்ளோவை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ண மாட்டோம் மற்ற எல்லா ஃபோர்ஸுமே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறோம் ஆனால் எல்லா நம்பர்ஸ்லையுமே நியூமரேட்டரில் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் இருக்கும் டிவைடு பை டினாமினேட்டரில் ஒவ்வொரு ஃபோர்ஸாலே டிவைட் பண்ணிட்டு வரோம் கடைசி கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த dimensionless நம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த 5 dimensionless numbers. If you have any doubt, please comment me. I will clarify you. Thank you.